சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, இன்றைக்கி நிஃப்டியோட வியூ பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம நேற்று பார்த்த லெவலில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். லோவை பிரேக் பண்ணியிருக்காது. ஹையில் கரெக்டாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க்கெட் இருக்கும். 26,200 நியர் மார்க்கெட் பார்த்துருப்போம் ரெசிஸ்டன்ஸ். $26,274 ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ மார்க்கெட் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஃபுல்லாகவே புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி இல்லை, ஆக்சுவலாக வீக்லி எக்ஸ்பைரி. மேக்ஸிமம் வந்து செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒன் சைடாக மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். டே சார்ட்டு கொஞ்சம் லோட் ஆகுது, ஸ்லோவாக இருக்குது போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வில் சி. சாரி, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மந்த்லி சார்ட்டு ஓகேவா. ஸோ மந்தில் நமக்கு என்ன இருக்குது, அந்த ஆல் டைம் ஹையில் இருக்குது நியரஸ்ட் மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து ஓவரால் நமக்கு சப்போர்ட், ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து 26,275 மார்க்கெட். ஆனால் நமக்கு சப்போர்ட் என்னென்னு பார்த்தோம், 26,200க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மேலே நமக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையர் ஹை, ஆல் டைம் ஹையில் ஒரு ரெசிஸ்டன்ஸும், இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,200 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி. சப்போர்ட் நம்ம இங்கேயுமே பார்த்துருந்தோம். இதை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸோ 25,900 850 நியர் பார்த்துருந்தோம். மேலே இருக்கும், கொஞ்சம் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். 25,000 உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ஸ்டாப் லாஸ். ஓவரால் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெச். ஆக்சுவலாக உங்களுக்கு 200 பாயிண்ட்டு, 300 பாயிண்ட் நியர் மூவ்மெண்ட் மார்க்கெட்டு. நல்ல ஒரு ரேலி ஆக்சுவலாக. சப்போர்ட்டில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து ஹையர் ஹையில் இருந்திருக்கும். ஸோ நாளையோட மூவ்மெண்ட் என்னென்னா, ஓவரால் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஹையர் டைம் ஃப்ரேமில் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நாளைக்கு என்ன உங்களுக்கு எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுன் ஆகிடுச்சுன்றதுனால, இங்கே ப்ரீவியஸாக டவுனாக இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் நேற்று பையே ஏதாவது எடுத்திருந்து டவுன் ஆகிருந்துச்சின்னா அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க சுச்சுவேஷன் உங்களுக்கு ப்ரீமியம்ன்றது கம்மியாகும். கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகலை அப்படின்னா ப்ரீமியம்ன்றது கம்மியாகி கொஞ்சம் அது நமக்கு ஆப்ஷன்னாலே கொஞ்சம் ரிஸ்கியானது தான். கரெக்டான என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அங்கே நமக்கு என்ன சொல்ல, கொஞ்சம் ஹைலி ரிஸ்க். கண்டிப்பாக ரிஸ்க்கு தான் ஹைலி. அது ஏன்னா கேபிட்டல் நீங்கள் ஒரு லாட் 2 லாட் எடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. அதிகமாக லாட் எடுத்திருந்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும் ஓகே. ஸோ அங்கே கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நேற்று நம்ம செல்டன்ஸ் வச்சுருந்தோமோ, மார்னிங்கே ப்ரீமியம் கம்மியாக இருக்குமா. நாளைக்கு ஒரே ஒரு லாட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு செல் சைடில்
ஒரே ஒரு லாட் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், எடுத்து விட்டுருங்க ஆக்சுவலாக. ஸோ ஈவினிங் வரைக்கும் ஒரு ரிஸ்க்காகவே ஜீரோன்னு நினச்சிங்க. அந்த சும்மா நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள், ஜீரோன்னு விட்டுருங்க. லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு லாட் எடுத்துகிட்டு விட்டுருங்க ஈவினிங் வரைக்கும். அது நல்லா ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே இல்லை, என்ன ஒரு 1500 1000 வரலாம் மேபி. நாளைக்கு எக்ஸ்பைரி தானே, அவ்வளோதான் வரும், அதிகமாக வராது. மேக்ஸிமம் 500 ருபீஸ் ஒரு லாட்டு, இல்லை 400 300 கூட இருக்கலாம், இல்லை 100 ருபீஸ் கூட இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு லாட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஸோ எண்டு டே வரைக்கும் க்ளோஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஒரு 1:1 அப்படி அதாவது 10 ரூபா போடுறீங்கன்னா ஒரு 20 ரூபா அப்படி வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிங்க. 1:1 வந்தால் இன்றைக்கி நல்லா ஒரு பை ட்ரெண்டில் எப்படி இருந்துச்சோ மூமெண்ட்டு அதே மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு மறுபடியும் வந்து ஒரு லெவலுக்கு தான் அவங்களால மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,270 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கேருந்து ஒரு செல் ட்ரெண்டு எடுக்கிறதுனா எடுக்கலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்துடலாமா? ஸோ என்ன லெவலில் இருக்குன்றது தெரியும்ல. இதுதான் 26,275 உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். நாளைக்கு இதை பிரேக் ஆகுது அப்படின்னா பை ட்ரெண்டு, மறுபடியும் இதை இன்சைடில் வருதுன்னா இதை ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு செல்லுன்ட்டு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அங்கே கரெக்டாக ட்ரெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் நம்ம நேற்று அந்த ஜோன் பார்த்தோம்ல, உங்களுக்கு இதை பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு இந்த லோ இருக்குல்ல 58,600, எப்போல்லாம் மார்க்கெட் இங்கே வருதோ அங்கே வந்து நம்ம பை பண்ணிக்கலான்னு பார்த்தோம். ஸோ அது மூமெண்ட் கொடுக்கும் இல்லை இவ்வளோ கொடுக்கும்லாம் திடீர்னுலாம் நம்மளால் இவ்வளோ வால்டைல் இருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரே நாளில் வந்து எவ்வளோ 100 200 300 400 500 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் நல்லா ஒரு மூமெண்ட்டு. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு பை பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ 58,700 ஸ்டாப் லாஸை அடைச்சிட்டு இங்கே பை பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஒரு மூமெண்ட் 59,500 வரைக்கும், 58,900 58. அதுக்கப்புறம் மார்க்கெட் மூமெண்ட் இல்லை பார்த்தீங்களா? ஸோ மார்னிங் ஃபுல்லாகவே மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு இங்கே பை பண்ணவங்க ஸ்ட்ராங் பையர்ஸ். ஓகேங்களா? இங்கே என்ன ஆகலாம், இந்த 2 லாஸ்ட் 2 கேண்டில் பை ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேஷன் பண்ணி செல் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் சின்னதாக கேப் அப் கொடுத்துச்சுன்னா மார்னிங் அங்கே போய்ட்டு செல்லுன்ட்டு எடுங்க. அதில் ஒரு லாட்டு இதில் ஒரு லாட் ட்ரை பண்ணி பாருங்கள், எடுத்துகிட்டு விட்டுருங்க. அது கரெக்டான ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நம்ம நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் இது தான். இன்றைக்கி மார்னிங் வந்து ஆக்சுவலாக இது ஹை வால்டைல் ஆக்சுவலாக அது பிரேக் அவுட் இருந்துச்சு. இந்த பிரேக் அவுட் டைம் ஃப்ரேமில் வந்து 15 minutes டைம் ஃப்ரேம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக.
சென்டிமெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பிரேக் அவுட் அது. ஓகே, நான் ஏதாவது இருந்தால் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மார்னிங். இதுதான் வியூ. நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால உங்களுக்கு இதுதான் வியூவாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே பை ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால மார்க்கெட் சின்னதாக ஒரு கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் அங்கே கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும் மேபி. ஸோ இந்த லெவல்ஸ் மந்த்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டு லெவல்ஸ் வச்சு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மந்த்லியில் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது இது. ஸோ ஓவரால் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இது லோ, இது ஹையர் லோ வச்சுட்டு இந்த ரெண்டுக்கும் இதுக்கான டார்கெட்டு போகும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, நாளைக்கு நான் எதாவது அப்டேட் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி இது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி மட்டும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் அடுத்த வீக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸ்பைரிக்கு. ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.